நண்பர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். சனி பகவானோட கூட பிறந்த அண்ணன் யார், அவர் பேர் என்ன பேருன்னு கேட்டிருந்தேன். யாருமே ஆன்சர் பண்ணல. 1500 பேர் பார்த்துருக்கீங்க, யாருமே ஆன்சர் பண்ணல. இதுதான் உண்மை. நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி சனி பயிற்சி. பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு இன்றைக்கி பயிற்சியாக இருக்கார். சனி பகவானோட வேலைகள் என்ன? இந்த இறப்புக்கு முன்னாடியே அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தண்டனை கொடுப்பார். இது உண்மை நண்பர்களே. சனி பகவானுக்கும் அவங்க அப்பாவை பிடிக்காது. அவங்க அப்பா யார் தெரியுங்களா? சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு 2 திருமணம். முதல் மனைவிக்கு பிறந்த மகன் யம தர்மராஜா, 2வது மனைவிக்கு பிறந்த மகன் சனி பகவான். இதுதான் உண்மை. நம்ம அப்பா 2வது திருமணம் பண்ணிட்டாருன்னு அவங்க அப்பாவே பிடிக்காது. பொதுவாக நானும் சிம்மராசி நண்பர்களே, எனக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. இது உண்மை. அதாவது ராசிப்படியாக பார்த்தா சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. இது உண்மை நண்பர்களே. பொதுவாக எல்லோரும் நல்லதே நினைங்க. சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களால் யாரும் கண்ணீர் கவலை விட்டா சனி பகவான் பிடியிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நண்பர்களே, பொதுவாக 9 நவகிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம் இருக்குது. இதில் ஒரே ஒரு நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி பயணிக்கிறாரு. அது என்ன நட்சத்திரம்னு உங்களுக்கே தெரியும். மீன ராசி. என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். எல்லாம் நல்லதே நினைங்க. பெத்த தாய் தகப்பனுக்கு நல்ல மதிப்பு மரியாதை வாங்கி கொடுங்க. அவப்பேர் வாங்கி கொடுத்து உங்கள் பெத்த தாய் தகப்பன் கண்ணீர் விட்டா சனி பகவானை விட மாட்டார். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நன்றி.